நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இந்த மங்களகரமான காலை நேரத்துல இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்களை எல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு இதயம் பூரா சந்தோஷமா இருக்குன்றதை நாங்க சொல்லிக்கிறோம். என்ன ஜேம்ஸ், அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதுக்கு மூளை வேணுமா இல்லையா? அப்படி மூளை அதுக்காக வேணும்னு இருந்தாலும் எதுக்கெடுத்தாலும் இதையும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கிட்ட போறோன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட இதயத்தை பத்தி கேட்டா என்ன சொல்றாரு? இதயத்துல ரைட் ஆரிக்கல் இருக்கு, லெஃப்ட் ஆரிக்கல் இருக்கு, ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா அதே ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போய் கேட்டோம்னா அவரு வேற மாதிரி 4 விதமான பிரிவுகள் சொல்லுவாரு. இப்ப அதாவது எனக்கும் தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அது நான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாதது எனக்குள்ள இருக்கும் ரகசியம். எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னுடைய பலவீனம். எனக்கும் தெரியாம உங்களுக்கும் தெரியாம இருக்கிறது ஆள் மனசு. அப்போ மனசுல இருக்கிற இந்த 4 பிரிவையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள நாமளே புரிஞ்சுன மாதிரி தானே ஒரு அர்த்தம். அதே மாதிரி இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட இதே நாள்ல தெரியாத பல விஷயங்களை கேட்டு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு அக்டோபர் 5. இதே நாள்ல இதுக்கு முன்னாடி சரித்திரத்துல நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி இப்ப பார்ப்போம். இதே அக்டோபர் 5ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசால அனுமதிக்கப்பட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா இந்தியாவில் முதல் முறையா அச்சடிக்கப்பட்ட நாணயமும் ரூபாயும் வெளியிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1951ஆம் வருஷம் இதே அக்டோபர் 5ஆம் தேதி அன்னைக்கு தான் முதல் பொது தேர்தலும் நடத்தப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இதே அக்டோபர் 5ஆம் தேதி 1535 வருஷத்துல முதல் முறையா பிரிட்டன்ல அச்சடிக்கப்பட்ட பைபிளை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஜேம்ஸ், நம்ம அடுத்த நகைச்சுவை செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட். இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் தெரியும் இந்த வேலையை பண்றோன்ட்டு. ஆனாலும் சில பேர் இருக்காங்க கிட்ட வந்து நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்பாங்க. இது அனாவசியம்னு எனக்கு தோணுது ஜேம்ஸ். அதாவது சினிமா தியேட்டர்ல வந்து எங்க சினிமா பார்க்க வந்தீங்களான்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த கான்டெக்ட்ல எனக்கு ஒரு அக்பர் பீர்பால் கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது உங்களுக்கு தெரியும் பீர்பாலை பத்தி இல்ல, சாதுரியமான நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் உள்ளவர். ஒரு தடவை அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு நம்ம நாட்டுல எத்தனை பேர் பார்வை உள்ளவங்க எத்தனை பேர் பார்வை இல்லாதவங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பீர்பால் என்ன சொல்றாரு, ராஜா நம்ம நாட்டுல பார்வை இல்லாதவங்க தான் அதிகம்னு. இதை எப்படி சொல்றவனால நிரூபிக்க முடியுமான்னு அவர் சொன்னார். ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு லிஸ்டோட வரேன்னு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்றாரு, தன்னோட உதவியாளனையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனை வாசல்ல ஒரு நாற்காலியை போட்டுட்டு உட்காந்துட்டு பெரம்பு நாற்காலியை பின்னிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டாரு, நான் யாரெல்லாம் உனக்கு சைகை காமிக்கிறவனோ அவங்க பேரெல்லாம் குறிச்சிக்கன்னு. ஸோ முதல்ல அடுத்த நாள் காலையில் அவர்கிட்ட வரவர் அக்பர் மகாராஜா தான். அக்பர் வந்தோடனே பீர்பால் என்னப்பா பண்ற அப்படின்னு சொன்னோடனே அசிஸ்டண்ட்டை காமிச்சு இவர் பேரை குறிச்சிக்காரு. ஸோ அன்னைக்கு முழுக்க வரவங்க போறவங்க எல்லாமே பீர்பால் என்ன பண்ற அப்படின்றாங்கல்ல. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியுது, பெரம்பு நாற்காலி பின்னிட்டு இருக்காரு. பட் சும்மாவாது பேச்சுக்கு கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்கவும் எல்லார் பேரையும் குறிச்சிக்க வச்சுட்டாரு. ராஜா அக்பர்ட்ட வந்து லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அக்பர் பார்த்தாருன்னா இவ்வளவு பெரிய பட்டியலா இருக்குன்னு. அவருக்கு அதிர்ச்சி. முதல்ல பார்த்தா அவருடைய பேர், என்னப்பா என் பேரே முதல்ல இருக்குன்னு. ஆமா மகாராஜா, நீங்க தான் பாத்தீங்க நான் பெரம்பு நாற்காலி பின்னிட்டு இருக்கான்னு. நீங்களே முதல்ல வந்து என்ன பீர்பால் பண்றான்னு தான் கேட்குறீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சிருந்து உங்களுக்கு பார்வை இல்லாம தானே இருந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. வெரி வெரி ஸ்மார்ட் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்மளை விட வயசுல பெரியவங்க இல்லைன்னா ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும்னா பீர்பல் மாதிரி சமயோஜிதமா சாமர்த்தியமா கொஞ்சம் நகைச்சுவையோட கலந்துருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜேம்ஸ். அதே மாதிரி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் நம்ம எல்லாருக்கும் நகைச்சுவையோட சில லெசன்ஸ் கற்றுக் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாமா? என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆனந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்பை உருமித்த கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே. சிரிப்பு சிந்தனை வணக்கம். அவன் ஒரு தினசான ஆளியா, யாரை பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான். தாங்க இருக்கிற குத்தம் தெரியாது. ஒரு விரலை காட்டி ஒருவரை குற்றம் என்று சொன்னால் இந்த 3 விரலும் உன்னை காட்டுகின்றன சொல்லி பெரிய அறிவாளி ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் கடவுள் கண்ணோட்டத்துல நம்ம எல்லாம் யார் தெரியுமா, நம் அனைவருமே குற்றவாளி. நாம் லோகத்துல வாழ்றது எதனால தெரியுமா, அவர் அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. தெரியுதா? நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனா அவன் என்ன சொல்ல தெரியுமா, இந்த கடவுள் விஷயத்துல கூட ரொம்ப சமீப காலத்துல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அன்னைக்கு நிலத்தை அப்படி நடிக்க விட்டாரு. ஒரு 8 மணிக்கு அன்னைக்கு ராத்திரி ஒரு அசப்பு லேசா அப்படி ஒரு அசப்பு அழிச்சு விட்டாரு. ரிக்டர் என்ன தெரியுமா நம்பரு 5.6 அப்படிங்கிற ஒரு அசப்பு அழிச்சு விட்டாரு. இப்படிலாம் செய்யலாமா? அவர் படைச்ச உலகம், அவர் படைச்ச ஆள்கள், அவர் படைச்ச மவுண்டன்ஸ், அவர் படைச்ச சி இதெல்லாம் போட்டாரு. அவரு குற்றவாளிங்க. இவன் கடவுள் அவனை குற்றவாளிக்கிறார். இவன் கடைசியில ஜனநாயக கண்ணோட்டத்தில் போனான். கடவுளே நீர் ஒரே ஒரு ஆள்,
நாங்க எவ்வளவு பேர் எத்தனை கோடி பேர் இருக்க தெரியுமா? ஆமா, ஜனநாயக கண்ணோட்டத்துல நீர் மைனாரிட்டி அப்படி கடவுளை சொல்றான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படி அறிவுது. இப்பேற்பட்ட பையன் தன்னுடைய பாசமலர் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அவளுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் சரி அப்படின்னு தேடுறான். பேப்பர்ல போட்டு பார்த்தான், எங்கேயும் இவன் கண்ணோட்டத்துக்கு யாருமே கிடைக்கல. இவன் நேர்ல போய் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லவனா இருக்கானா, பணம் காசு உள்ளவனா இருக்கானா அப்படி இவன் கண்ணுக்கு தெரியுமானா யோகிய அங்க தேடிக்கிட்டு இருக்கான். எப்படி தேடுறான்? எப்படி நல்லவனா பணங்காசும் உள்ளவனா என்றவனும் தங்கச்சிக்கு மாப்பிளவாக்கா வேட்டி கண்டு 4 வேலி கேள்விகள் கேட்கான். தங்கச்சிக்கு மாப்பிளவாக்கா வேட்டி கண்டு தாறுமாறா கேள்விகள் கேட்கான். புகைப்பிடிப்பதுண்டா, போதை பழக்கம் உண்டா? புகைப்பிடிப்பதுண்டா, இன்னும் போதை பழக்கம் உண்டா? யூடிசிங் உண்டா, நீ சைட் அடிப்பதுண்டா? யூடிசிங் உண்டா, நீ சைட் அடிப்பதுண்டா? வெத்தலை பாக்கு உண்டா, சீட்டாட்டம் உண்டா? வெத்தலை பாக்கு உண்டா, சீட்டாட்டம் உண்டா? ரேசு பழக்கம் உண்டா, நீ டவுரி கேட்பது உண்டா? ரேசு பழக்கம் உண்டா, நீ டவுரி கேட்பது உண்டா? நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. நல்லவனா பணங்காசு உள்ளவனா எந்தவனும் தங்கச்சிக்கு மாப்பிளவாக்கா பேட்டி கண்டு தாறுமாறா கேள்விகள் கேட்கறான். ஒரு ஊர்ல போய் பார்த்துட்டான். ஒரு ஆளை கேட்டு சொல்லி புடிச்சு போச்சு வர்ற சித்திரை 7ஆம் தேதி உங்க கல்யாணத்தை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேசிக்கிட்டு இருக்கிற வீட்டு வாசல் இருக்குல்ல, தென்னையில இருந்து பேசுறானுங்க. ஒரு இளநீர் தேங்காய் இருக்குல்ல, அங்க தென்னையில இருந்து மொத்தம் டங்குன்னு விழுந்தது. அப்படியா? பேசுற மாப்பிள சும்மா இருக்கப்படாதா? இருங்க இளநீர் உள்ள எடுத்து வச்சுட்டு வர்றேன் அப்படி இளநீர் உள்ள எடுத்துட்டு வச்சுட்டு அவன் பேசுவோம் கல்யாணம் பேசுவோம்னு சொன்னான். இவன் உடனே துண்டு எடுத்தான். யாரு? நம்ம ஆளு. துண்டு எடுத்து உதறிட்டு என்ன சொல்றான்? கல்யாணம் ஸ்டாப். துண்ட உதறிட்டா கல்யாணம் ஸ்டாப். ஏங்கான ஸ்டாப் அப்படி சொல்லி கேட்டான். நீ ஏன் இளநீ எடுத்து உள்ள கொண்டு வச்சேன்னு. இளநீ எடுத்து உள்ள வச்சா ஒரு கல்யாணம் நிக்குமா? நின்னுட்டு என்ன காரணம் தெரியுமா? நீ இளநீ எங்க இருந்து வந்தது? இளநீ தென்னையில இருந்து வரும். அந்த தென்னை எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அப்படியே கேமரா டில்ட் டவுன் பண்ணி பார்த்தா அப்படியே பார்த்துட்டு வந்தா என்னாச்சு தெரியுமா? அந்த இளநீ அடுத்த விட்டு காம்பவுண்ட்ல இருக்க அந்த தென்னை மரம். அவன் தண்ணி ஊத்துறான். இது வளையுது, தென்னை ஏதோ வளையுது. ஆளுகள சில பேர் இங்க சாப்பிட்டு ஒருத்தருக்கு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அது அங்க இருந்து சொல்லி வளையுது. அடுத்த விட்டு தென்னை இவன் வீட்டுல இளநீ போட்டுருக்கு. அவன் தண்ணி ஊத்துறான், நீ இளநீ குடுக்க நினைக்கிற. இப்படி இந்த ஒரு 7 ரூபாய் தண்ணி இன்னைக்கு திருடுறவன் தான் நாளைக்கு பெரிய பேங்க்ல நீ கொள்ளை அடிப்பேன். ஒரு நபி நீ என்ன செஞ்சிருக்கணும் மரியாதையா? இந்த இளநியை கொண்டு நீ அடுத்த வீட்டுல கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நான் உடனே தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பேன். நீ குற்றவாளி. ஆகவே என் தங்கச்சி உன் வீட்டுல சம்பந்தம் நான் வச்சுக்க மாட்டேன். வேற இடத்துல தேடிக்கிறேன். அப்படி வேற இடத்துல தேடிக்கிற சொல்லி புறட்டு போயிட்டான். அப்படி ரயில்ல பாடு வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்க ரயில்ல ஒரு ஆளை பார்த்தோம். அப்படியா? அந்த ஆளை பார்த்து எனக்கு கொடுக்கணும் போல எங்க வேலையை சொன்னார். சம்பளம் எங்க? சம்பளத்தையும் சொன்னார். ஆளு நல்லபடியா கருது பிடிச்சிருக்கு, நல்லபடி பார்வை நல்லா பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ரயிலே வச்சு எனக்கு என்னமோ திண்ணையில சம்பந்தம் பேச முடியல. சில வீடுகள்ல இருந்து பேசினாலும் அமைய மாட்டேங்குது. ஆமா, சார் கோயில்ல இருந்து பேசுற அப்ப கூட எனக்கு அமைய மாட்டேங்குது. இந்த ஓடுற ரயில்லாம் சம்பந்தமே அமைக்கும் போது இதுக்காகவே எல்லாம் வெத்தலை பாக்கு அந்த பஞ்சாங்கம் எல்லாம் இதுல இருக்கிற பையில வச்சிருக்கேன். ஒரு நிச்சயத்தை பண்ணிடலாம். டைம் என்னன்னு பாருங்க. அப்படி நான் மாப்பிள்ளைட்ட அவன் பார்த்தோம். ஃபாரின் வாட்ச் மதிப்பா கட்டியிருக்கான். சரி, எப்படியோ வைட்டான் வச்சுக்கிட்டு டைம் பாருங்க சொல்லி சொன்னான். கீ கொடுக்கலன்னா துண்டு எடுத்துட்டான். துண்டு எடுத்துட்டா ஒரு மேரேஜ் ஸ்டாப். மேரேஜ் ஸ்டாப் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டான். நீ கையில ஒட்டி இருக்கிற வாட்சுக்கே ஒழுங்காக கீ கொடுக்காதவன் அடுக்கலையில் தனியா இருக்கிற தங்கச்சிக்கு எப்படிடா அரிசி வைக்கப்பட போற, எப்படிடா அவளை காப்பாற்ற போற, அதனால கல்யாணம் ஸ்டாப் தான் அப்படி அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அவன் என்ன சொல்லி சொல்றான். நீ எப்படி ஆளு தெரியுமா? எந்த இடத்தில் வேலை, என்ன வாங்குற சம்பளம், என்ன இடத்தில் வேலை, என்ன வாங்குற சம்பளம், 2 வீலர் இருக்கா இல்ல என்கிட்ட தான் கேப்பியா, 2 வீலர் இருக்கா இல்ல என்கிட்ட தான் கேப்பியா, ஃபாரின் பிளான் உண்டா இல்ல கிடந்து தவளதானா, ஃபாரின் பிளான் உண்டா இல்ல எங்கதானா, நீ ஒய்ஃப வேலைக்கு அனுப்பி நீ லைஃப் நடத்துவாயா, ஒய்ஃப வேலைக்கு அனுப்பி நீ லைஃப் நடத்துவாயா, நீ சொல்லு நீ சொல்லு சொல்லு. நல்லவனா பணங்காசு உள்ளவனா என்றவனோ தங்கச்சிக்கு மாப்பிள பார்த்தான். அவன் பேட்டி கட்டு தாறுமாறா கேள்விகள் கேட்கான். தங்கச்சிக்கு அவன் பேட்டி கட்டு தாறுமாறா கேள்விகள் கேட்கான். எங்க வேலை என்ன சம்பளம், 2 வீலர் இருக்கா அது எங்கள்கிட்ட தான் கேப்பியா, அப்படி ஒவ்வொரு தட்டியா எல்லா சமாதி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஃபாரின் பிளான் ஏதாவது உண்டா? நீ அடிக்கடி பச்சை கலர்ல நான் வச்சிருக்க மாதிரி இருக்கிறேன். ஏதாவது ஒரு நாட்டுல கிரீன் கார்டு வைக்கலாம்னு நினைக்கிறியா? ஜாக்கிரதை 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 அப்படி சொல்லிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டானே. அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டு வர்றான். சரி, கடைசியில ஒரு கிராமத்துக்கு வந்தான். அந்த கிராமத்துல சொல்லி மாப்பிளை பார்க்கலாம் அப்படி ஒரு பார்த்தான். மாப்பிளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? மாப்பிளை எல்லாம் பிடிச்சி எல்லாம் விசாரில பேசும்போது அந்த கிராமத்துல சொல்லி சொன்னா எல்லாம் ஆயிட்டுது, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னா
ஸ்டாப் அப்படின்ட்டு அடுத்தவருக்கு வந்தான். அடுத்தவருக்கு கொஞ்சம் அமையிற மாதிரி இருந்தது. முதல் கேள்வி என்ன கேட்டான், ஏற்கனவே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டான். கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கே ஜாலிக்கா மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு சொந்த ஊர் பிறந்த ஊருன்னா பெருங்குடி என்ன பெருங்குடியா இருக்கட்டும், அப்ப கையை எப்படி வைக்கணுமா? ஊர் இருக்கட்டும், ஊரை ஒண்ணு கையை வேற எப்படி வர வச்சு குடிக்கிறேன் எப்படி எடுத்துக்கிறேன், நான் ரோக்கியன், அதனால இப்படி எல்லாம் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். குடும்பத்தை பத்தி மத்தபடி எல்லாம் விசாரிச்சா எல்லா விஷயங்களும் சொல்லி சொன்னா. மாப்பிள்ளை பேர் என்னவோ அப்படின்னு சொல்லி சொன்னான். பேர் என்ன சொன்ன, ஆபத்து காத்தான்னா. ஆபத்து காத்தா, ஆனா ஷார்ட்டா ஆபத்துன்னு கூப்பிடுவாங்க. பையா பிறந்ததே ஒரு ஆபத்து அப்படி கேட்டான். திடீர்னு எல்லா கேள்வி கேட்டு புதுசா ஒரு கேள்வி கேட்டான். மாப்பிள்ளை எந்த கட்சி அப்படின்னா காதுக்குள்ளது மாப்பிள்ளை சொன்னான். இவன் துண்டு எடுத்துட்டான். எந்த கட்சின்னு கேட்டதுக்கு காதுக்குள்ள சொன்னான். இவன் துண்டு எடுத்தான். துண்டு எடுத்து என்ன சொல்லி சொன்னான் தெரியுமா, கல்யாணம் ஸ்டாப் அப்படின்ட்டான். உடனே அப்பா கேட்க ஆரம்பிச்சாரு, அப்படி என் புள்ள எந்த கட்சியில தப்பா சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொன்னா தெரியுமா ஐயா, நான் எந்த கட்சியுமே இல்லைங்கிறேன் ஐயா, ஓட்டு போட கூட போக மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் ஐயா. அபிப்பிராயம் இல்லாத மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அபிப்பிராயம் இல்லாத அட்ரஸ் இல்லாத லெட்டர் அர்த்தம். இப்படி சம்பந்தம் வேண்டாம் ஐயா அப்படி சொல்லிட்டு கரு சொல்லி புறப்பட்டான். தெரியுதா, மனுஷன்னா ஏதாவது ஒரு அமைப்பிலே தன்னை கரு சொல்லி இணைத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா, துளி தனியா இருந்தா, தண்ணீர் துளி தனியா இருக்குன்னா அது வெயில்ல காஞ்சி போங்க. அது கடலோடு சேர்ந்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா, தானும் கடலாகி விடும். நல்லபடியா புரிஞ்சு. இப்ப நீங்க சொன்ன கதையில இருந்து இந்த விஷயம் தாங்க அருமையான விஷயம். தனியா இருக்கிறத விட ஒரு அமைப்பில் இருக்கணும். ஏதாவது ஒரு அமைப்பில் தன்னை சமுதாயத்தோடு இணைத்து தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். வாழியவே பல்லாண்டு காலம் காலை எழுந்தவுடன் கலகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உயிராக வாழிய 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 வாழவே. கவிஞர் அவர்கள் வில்லுப்பாட்டு மூலமா சில நல்ல கருத்துக்களை தன்னுடைய பாணியில எளிமையா சொல்லி கொடுத்தாரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் முதல் வணக்கத்தோட தொடர்ச்சியில அடுத்த பகுதியில சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய முதல் வணக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போறோம். ஜேம்ஸ், எனக்கு ஒரு சந்தேகம், உங்க ஹைட்டும் வெயிட்டும் என்ன? என் போலீஸ் வேலையில தான் சேர்த்து விட போறீங்களா என்ன? சேர்த்தாலும் சேர்த்து விட்டுருவேன், சொல்ல முடியாது. நான் இப்போ ஹைட்டும் வெயிட்டும் சொல்லிடுங்க. weight is 73 kilos, height is 5'8", that could be 170 plus centimeters. ஓகே, உங்க ஹைட்டுக்கு கரெக்டான வெயிட் எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணணும்? உங்களோட ஹைட் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து 100 குறைச்சிட்டு அதில் வர ஆன்சரை 0.9 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? அப்படி பார்த்தா ஜேம்ஸ், நீங்கள் ஆக்சுவலி ஒரு 10 kg ஓவர் வெயிட் நினைக்கிறேன். என்ன அப்போ ஹெவி லைசன்ஸ் எடுத்திருக்கேன்றீங்களா? அதே தான். எனக்கு இதுக்கே அப்படி சொல்கிறீங்களே, டெய்லி மார்னிங் பீச் பக்கம் வந்து பாருங்கள், எத்தனை பேர் மூச்சு இறக்க ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊரில் வந்து 75% மேலே எல்லாம் இப்படி தான் ஓவர் டியூட்டி லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது காரணம் அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சிட்டி லைஃப்பும் பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சின்ன வேலைனா கூட உடனே ஒரு சைக்கிள் பைக்கு கார் எடுத்துகிட்டு தான் உடனே போகிறோம், எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும். ஆனால் இதே கிராமத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வேலை இருந்தால் கூட நடந்தே போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க ரொம்பவும் ஃபிட்டாக இருக்காங்க நம்மளோட. வெரி ட்ரூ. இதே மாதிரி சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மேபி ப்ரீவியஸ் படத்தில் ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரிம்மாக பாடியை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அடுத்த படத்தை பார்த்தா திடீர்னு எக்ஸஸ் வெயிட் எல்லாம் ஏறி இருக்கும். ரசிகர்கள் எல்லாமே என்ன இப்படி வெயிட் ஏறி இருக்காருன்னு காமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, சில ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட வெயிட்டை கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அதே மாதிரி ட்ரிம்மாக இருக்காங்க. இப்போ அது மாதிரி ஒரு ட்ரிம் பர்சனை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்னோட ஸ்கின் ரொம்ப அழகாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து குக்கும்பரும் டொமேட்டோவும் யூஸ் பண்ணுவேன். குக்கும்பர் எப்படின்னா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு 1/2 hour போட்டு கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணனா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோவை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் 1 hour போட்டுட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணனா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல ஸ்கின்னு கூட நல்லா ஃபேர் ஆகும், நல்லா க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி சன் டேனுக்கு வந்து பால் ஆடையும் லெமனும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டு ஒரு 1/2 hour அப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டேன்னா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லா ஒயிட் ஆகும் ஸ்கின் வந்து. அதனால் இப்போ வெறும் லெமன் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம், அது கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஆக்சுவலி ஸ்கின் ஃபேஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னா இந்த மாதிரி ரெமெடிஸ் மட்டும், நேச்சுரல் ரெமெடிஸ் மட்டும் எடுத்தால் பத்தாது. ஒரு பர்சன்னா வந்து ஒரு மனசாலையும்
இல்லை வந்து நேச்சுரலாக வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக எப்போவுமே டே டு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எந்த பெருசாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப கூலாக இருந்தால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மனசாலையும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். பிரச்சனை இல்லாமல் பெரிய பிரச்சனை டென்ஷன்ஸ்லாம் எடுத்துக்காமல் கூலாக இருந்தீங்கன்னா அதே ரொம்ப அழகு கொடுக்கும்னு நினைக்கிறேன். மம்தி, இப்போ பொதுவாக ஏதோ ஒரு அழகான வீட்டை போய் பார்த்துட்டு வராங்கன்னு வைங்க, பார்த்து உங்களோட இமீடியட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயோ அந்த வீடு என்ன அரண்மனை மாதிரி இருக்குல்ல, தாஜ்மஹால் மாதிரி இருக்கு, என்ன இவ்வளோ அழகா இருக்கு, கோயில் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. பட் நம்மளால கூட நம்ம வீட்டெல்லாம் அப்படி வைக்க முடியும். நம்மளும் வைக்கணுன்ற ஆர்வத்துலலாம் ஈடுபடுவோம். ஆனால் இது ஒரு பெரிய சிரத்தையாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் இதை ரொம்ப லைட்டாக விட்டுருவோம். இது ஸ்ரத்தைன்னு கிடையாது ஜேம்ஸ். நம்ம மற்ற வேலைக்குலாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வீட்டை அழகாக லட்சணமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க நம்ம வீட்டை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. ஒரு வீடு கலை உணர்வோடு வடிவமைக்கப்பட்டிருந்தா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவே கலை அமைப்புக்காக தேசிய விருது வாங்கின ஒருத்தருடைய இல்லம் எவ்வளவு பிரமிப்பூட்டுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப சரி ஜேம்ஸ். இந்த வாரத்தோட இந்த வாரத்து இல்லத்தில் யாரோட வீடு பார்க்க போகிறோன்னு தெரியுமா? திரைப்படங்களில் தத்ரூபமாக பிரம்மாண்டமாக ஆச்சரியம் உண்டாக்கும் கலை வடிவங்களை செய்கிற கலை இயக்குனர் திரு சாபு சிறிலோட வீடை பார்க்கலாமா? தீம் பற்றி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் லைஃப்பில் வீடு வாங்குவேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் when I saw டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பாண்டிச்சேரி ஸ்டைல் ஆஃப் டோர். ஆக்சுவலி அது அண்ணா நகரில் ஒரு இடத்துல பார்த்தேன். சரி, ஏதாவது ஒரு காலத்தில் நான் வீடு கட்டும்போது இதுதான் என்னோடய டோராக இருக்கும்னு வாங்கி வச்சேன். அப்போ அந்த டோருக்கு 20,000 ரூபாய் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ டுக் 10,000 ருபீஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு நான் 10,000 ருபீஸ் கொடுத்து வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி பிரதர்லாம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் இருக்குது நீ வாங்கிக்க, காசு இல்லை வாங்குறதுக்கு. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. வாங்கினா அன்றைக்கி நான் டிசைட் பண்ண இந்த டோரு சின்னதாக இந்த ஒரிஜினல் டோர் இந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ அதுக்காக நான் என்னோட 3 அடி உள்ள தள்ளி தான் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 ஸ்கொயர் ஃபீட் ஐ லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டோர். ஸோ அதுக்கப்புறம் தான் தீமை திங்க் பண்ணேன். அதாவது இந்த டோரு இந்த ஸ்டைல் டோருன்னா எல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கணும், அந்த மாதிரி உடன் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கணும். அப்படி திங்க் பண்ணிட்டு ஐ கேம் டு அ கன்க்ளூஷன் தட் ஐ வில் பி வீடு கட்டினா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. கலர்ஸ் பர்டிகுலர் கலர்ஸாக ஒரு வீட்டுக்குனாலும் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இட் இஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டிங். ஒரு வீடுன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அவங்க வீடு. பிகாஸ் மற்றவங்க வீட்டில் நாங்கள் நினச்ச கலர் அடிக்க முடியாது. அட்லீஸ்ட் எங்கள் வீட்டிலே தான் அடிச்சுக்கலாம் இல்லைங்களா. அதனால் இப்போ ஒரு நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போதே சில கலர்ஸ் தான் திங்க் பண்ணியிருப்போம். நான் முதல்ல மியூட்டடாக தான் வச்சுருந்தேன், க்ரீம் வால்ஸ், ஸோ தட் எது வச்சாலும் அதில் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. தென் போக யூல் கெட் போர்ட். ஸோ ஐ மேட் இட் ஒயிட் ஆன் ஒன் சைடு வித் டெக்ஸ்டர். இப்போ இன்னொரு பிரேக்அப் கலர்ஸ், இப்போ ஒரு கார்னர் மட்டும் பிரேக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பிரைட் கலரில் எக்ஸ்ட்ரா டெப்த் என்ஹான்ஸ் பண்ணலாம். அண்ட் அது ப்ராப்பராக டெக்கரேட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் லுக் இன்ட்ரெஸ்டிங். ஸோ வென் ஒன்லி 1 year or 2 years பேக் ஐ சேஞ்ச் திஸ் பேக்ரவுண்டில் ஒரு ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா அந்த இதில். ஸோ ஐ தாட் ஐ ஹேவ் மை அவார்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் சர்டிஃபிகேட்ஸ் அது மேலே வைக்கலாம், ஒரு பிரேக் கிடைக்கும். மொத்த வீட்டோட ஒரு டெப்த்து, இல்லாட்டி கலரே இருக்காது. எல்லாம் இந்த ஓல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ட்ராவாக இருந்தது. வர 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 இட் வாஸ் வெரி மூடி அண்ட் டல். ஸோ ஐ வாண்டட் டு ஆட் அ கலர். ஸோ தென் சில்ட்ரன்ஸ் ரூமில் அதே மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸ், சில்ட்ரன் லைவ்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பிரைட்டாக இருக்கணும். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பிரேக் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் இன் ஃபேஷன். பட் ஐ லைக் வெரி ஹைடெக் அண்ட் மாடர்ன் அவுட்லுக் பேசிக்லி. என்னோடய டிவி ரூம் மட்டும் நான் ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பிளாக், கிரே அண்ட் சில்வர்லாம் க்ரோம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஆர்ட் டைரக்டர் as an art director, see, it's basically a creative job. So creativity doesn't come when you want it or anything like that. Like actually you keep thinking about it, you'll have ideas which has been there within yourself. அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. தவிர நான் இந்த இடத்துல உட்காந்தா தான் எனக்கு ஐடியாஸ் வரும்னு கிடையாது. நான் இப்போ ஐ ப்ரிஃபர் இந்த கார்னர் வேறு இந்த புக்ஸு கூட உட்காந்தா ஈஸியாக புக் எடுக்கலாம்.
இல்லாட்டி எழுந்திரிச்சு போய் புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு புக் முடிச்சோன்னா அடுத்த புக்கு புரட்டி பார்க்குறதுக்காகவும் அட்லீஸ்ட் புக்கு பக்கத்துலேயே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் ஐ கீப் ஆல் தீஸ் புக்ஸ் இன் ஒன் கார்னர் அண்ட் ஐ சிட் நெக்ஸ்ட் டு தட். அதர் தன் தட் நவ் ஐ ஃபீல் பிகாஸ் கிளட்டர்டாக க்ரௌடடாக இருக்கனால டிஸ்டர்பிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது டிஸ்கஷனுக்கும் அங்கே க்ளீனாக எதுவும் ஜாஸ்தி திங்ஸ் இல்லாமல் இருக்குமோ அங்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ தோணுது வரையலாம் அந்த மாதிரி ஒரு டைமுக்கு எங்களுக்காக டைம் ஒதுக்குன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. பியூட்டிஃபுல் ஹோம் என்னோடய கான்செப்டில் கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் லைக் தட், பட் ஐ திங்க் வித் லாட் ஆஃப் நேச்சர் அரவுண்ட் இட், மேபி என்ன ஃபாரஸ்ட். இப்போ நான் அந்த இன்ஸ்பிரேஷன் மேபி இப்போ நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். அந்த சாலக்குடிக்கு போய் இப்போ ஒரு செட் ஒன்று போட்டேன், வாட்டர் ஃபால் கீழே ஒரு இது ஒன்று போட்டு ஆர்ட்ஸ் இந்த குஷி ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸுக்காகவும் ஒரு சாங் பிட்டுக்காக செட்டு போட்டோம். பிளாட்ஃபார்ம் போட்டு விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும், பால்கனி வழியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் இருக்கும் பேக்லேயே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு தெரியும், இந்த இன்னொரு வாட்டர் ஃபால் தெரியும் இன்னொரு ஆர்ச்சில். அண்ட் there's a staircase which is leading backyard full of forest actually. ஸோ பார்த்தோன்னா இந்த மாதிரி இடத்துல வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு காட்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஏதாவது சான்ஸ் சீப்பாக ஒரு இடம் மேபி அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு வச்சுக்க சொன்னாங்கன்னா ஐ மைட் டூ இட். பட் ஆல் மை என்னோட கனவுகளெல்லாம் இந்த மாதிரி செட்டு போட்டு என்னோடது இதாகிடுது. லைக் ஐ எம் கெட்டிங் ஐ டோன்ட் நோ நினைவாயிடுது, என்ன சொல்லுவாங்க தெரியல. இந்த கலை இயக்குனரோட இந்த கலை நயமுள்ள வீட்டை அழகாக சுற்றி பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், உங்களுக்கு பிரமிப்பு கூட ஓட்டியிருக்கும். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்மளால் கூட ஓரளவுக்கு நம்ம வீடுகளை எப்படி அலங்கரிக்க முடியும். இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் உங்களை மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வானவில், மிடில் கிளாஸ் மாதவன், தோஸ்த், சமுத்திரம், இந்த 4 படங்கள் இப்போ தற்சமயம் சமீபத்தில் வெளியானவை. அதில் அழகு முகத்தை பார்த்துட்டீங்க. இவங்களோட அடுத்த முகத்தையும் இப்போ இந்த முகங்களில் பார்க்க போகிறோம். அபிராமி, திரையில் உங்களோட அழகு முகம், நடிப்பு முகம் எல்லாத்தையும் ரசிகர்கள் பார்த்துட்டாங்க. பத்திரிகைகள் எந்த பேட்டியிலையும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எல்லாத்துலேயும் உங்களை பற்றி சின்ன சின்ன துணுக்குகள் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுடைய அந்த சைடை வச்சுட்டு உங்களுடைய மற்ற முகத்தை இதில் நாங்கள் காட்டணும் நேயர்களுக்கு. அதான் அந்த ப்ரோக்ராமே. ஓகே. ஃபஸ்ட்டு ஃபில்மும் ஆஃபர் நீங்கள் அக்செப்ட் பண்ணது எப்போ? தமிழ்லையா? ஆமாம், இல்லை வாட் எவர் ஃபில்முன்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபர் வந்தது. ஃபிலிம்னு ஆஃபர் வந்தது நான் 11th படிச்சுட்டு இருக்கும்போது. இட் இஸ் 98. ஓகே. எனக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த 98க்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த வாழ்க்கையும் 98க்கு இப்போ வரைக்கும் 2001 வரைக்கும் உங்களுக்கு இருக்க வாழ்க்கையிலையும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்படி சொல்லணும்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்கேன், சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். ஓகே. அதில் ஒன்றும் பெரிய அதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல. 10th வரைக்கும் ஐ வாஸ் அ நார்மல் ஸ்கூல் கேர்ள். ஓகே. அப்புறம் காலேஜில் ஏறி ஒரு 2-3 months வரைக்கும் கூட நார்மலாக இருந்தது. அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறது ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் ராகிங் மாதிரியா? பார்ட் ஆஃப் ராகிங் மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் படத்தில், மலையாளம் படத்தில், ஃபோனில் என்னோட ஆப்போசிட் நடிக்கிற ஹீரோ முத்தம் கேட்பார். ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்தால் எல்லா பசங்களுக்கும் அதான் வேணும். ஸோ அது ஒன் மெயின் இன்சிடென்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. தப்பா நினைச்சுக்கலாம் ஒன்று கேட்குறேன், யாருக்காவது கொடுத்தீங்களா? ஐயோ இல்லை டெலிஃபோன் கேஸ் தானே. இல்லை அப்படி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன். சரி. அப்புறம் காலேஜ் வைஸ் எல்லாருக்குமே தெரிய வந்தது, நல்ல பாப்புலாரிட்டி கிடச்சது. தவிர என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற அந்த ரீதியெல்லாம் சேஞ்சே ஆகலை. They still treating me friends were friends always. இப்போவும் கூட இவ்வளோ படம் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவங்க அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிற முறையில் பார்க்கவே மாட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க. பட் உங்கள் மனசில் நீங்கள் வந்து யூஆர் ஜஸ்ட் நார்மல் ஸ்டூடெண்ட் ஒரு டாட்டர் அந்த மாதிரி நிலைமையில் இருந்தீங்க, மனநிலை. பட் இன்னைக்கு வந்து ஒரு அடிலேஷன்ஸ், புகழ் எல்லாம் பேர் இருக்கிற ஒரு ஸ்டார், அந்த எலிவேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கல, உங்கள் மனசு நிலையில் அந்த மாதிரி உயர்வில் என்ன மாற்றம் இருக்குது சொல்லுங்களேன். எனக்கு அப்படி எந்த விதமான மாற்றம் தெரியலை. ஏன்னா நான் இப்போ பண்ணுறது, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லை மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு ஐம் டூயிங் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். இது நான் ஆக்ட் பண்ணுறதுனால நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சுற்ற முடியாதுங்கிறது ஐ டோன்ட் திங்க் தட் வில் மேக் எனி சேஞ்ச். என்னோடய அப்பா அம்மாவோட அந்த செல்லக்குட்டியாக இருக்க முடியாது, அந்த விதமான சேஞ்ச் இல்லை. சி
just because I'm acting, it doesn't make any difference in my life as a person. ஓகே So mentally, I'm still the same old person. நைஸ் டு நோ வெரி வெரி நைஸ், இட்ஸ் லவ்லி. பட் டோன்ட் யூ திங்க் இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்க நல்லா இருக்கு, பட் பேக்கை தூக்கிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன், பாண்டி பஜாருக்கு போயிட்டு வந்துடுவீங்க? மெட்ராஸ்ல எனக்கு தெரியாது, ஆனா ஊர்ல போவேன். திருவாரூர், கேரளா. நீங்க மலையாளியா? மலையாளி இல்ல, தமிழ், பேசிக்கலி தமிழியன், born and brought up in Kerala. அப்போ தமிழை விட மலையாளம் தான் நல்லா பேசுவீங்க? இல்ல இல்ல, இப்ப தமிழ் கிட்ட ஏதாவது தப்பா தெரியுதா? இல்ல பொதுவாக இங்க தமிழ் தாய்மொழியா இருக்கவங்களுக்கு தமிழ் அழகா வராது பேசுறதுக்கு. நீங்க சரியா பேசுறத வச்சு கேட்டாங்க நீங்க மலையாளியா, அதான் ரீசன். சரி, ஒருவேளை இப்ப மத்தவங்க எல்லாம் பொதுவா என்ன கேட்பாங்க, நடிகை ஆகாவிட்டால் என்னவாகி இருந்திருப்பீர்கள்? இப்ப now that you say it's an accident, how did it happen? ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு படத்தில் பேப்பரில் ஆட் பார்த்து அப்ளை பண்ணி ஸ்க்ரீன் டெஸ்ட் ரொம்ப நார்மல் ப்ரொசீஜரில் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே கேரளாவில் ரேஷன்ங்கிற சேனல் இருக்குது, அதில் ஒரு கவுண்ட் டவுன் ஷோ நீங்கள் பண்ணுற மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தேன். டாப் 10 சாங்ஸுங்கிற கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும், நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஷோ ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் படம் ஆஃபர் வந்தது. அப்படி படத்தில் சோ எங்க மம்தி ஒரு நாள் ஹீரோயின் ஆயிடலாம் இல்ல? ஏன் ஆக முடியாது, கண்டிப்பா. அப்போ நீங்களும் தான் ஹீரோவா இல்ல ஜேம்ஸ், கவலையப்படாதீங்க, ரெண்டு பேருமே ஒரு படத்துல நடிச்சிடலாம். ஓகே. உங்களுக்கு ஆக்டிங்ல இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்ததானே? லைக் ஸ்கூல்ல பிளேஸ்ல அது மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனா நான் நடிகை ஆவேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை, எப்பவுமே நினைக்கவே இல்லை. நடிக்கணும்னு ஆசை இருந்ததானா? இல்ல இல்ல ஓ இல்ல, இது அதுல ஒரு எனக்கு வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. நடிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனா நடிகையாவேன்னு எதிர்பார்க்கலாங்க. இல்ல, அது டிஃபரன்ஸ். நீங்க அழகா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, கண்ணாடி டெய்லி பாக்குறீங்க, உண்மையா இல்லையா? அப்படி இல்ல, என்ன விட அழகா எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம அத பத்தி நீங்க அழகா ஒரு இருக்கீங்க. மினிமம் ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஓகே, அழகுதான் 5 மார்க்ஸ். அப்படி இருக்கப்ப நடிக்கணும்னு ஆசை இருக்கப்ப நடிகை ஆவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும்? நம்பிக்கை இல்லைனா நான் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல எப்படின்னா என்னோட நெய்பர் நடிச்சிருக்காங்க, சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் சீரியல் எல்லாம் நடிச்சு அவங்க அசம்பிளியில் கூட்டிட்டு வந்து நல்லா பேரா பிரின்சிபல் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ சின்ன எனக்கும் நடிச்சா நல்லா இருக்கு. அப்படி அது எப்படி நடிக்கிறது, யாரு டைரக்டர் இருக்காரு, இப்படி ப்ரொடியூசர் இருக்காரு, அப்படி அது எதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அபிராமி, நீங்க நடிக்கிறது தவிர உங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன ஹாபீஸ் இருக்கு? ஹாபீஸ் மெயினாக வீட்டுக்கு போனால் ஃபோனில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது மெயின் பொழுது இல்லையா? ஃபோன்னோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அதான் மெயின் ஹாபின்னு சொல்லணும். இல்லை சீரியஸாக சொல்லணும்னா புக்ஸ் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, பாடுறது, கொஞ்சம் கவிதை எழுதுறது. பாடுறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பாடுறதுன்னா அந்த உள்ள பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன வேணா பாடுறதா? உண்மையாலுமே சீரியஸா சமணம் போட்டு உட்காந்து தாளம் போட்டு பாடுறதா? அதுவும் உண்டு. நான் கிளாசிக்கல் மியூசிக் படிச்சிருக்கேன். ஓகே. எந்த வயசுல இருந்து? ரொம்ப சின்ன வயசுல இருந்து. ஓ பரவாயில்ல. 7-8 இயர்ஸ். ஆனா கேப் விட்டு பட் கண்டினியூஸா பார்க்கணும்னா இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸா வெரி குட். சரி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க இப்போ? ஐயோ, உங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ காலையிலே இந்த ஷோ ஸ்பாயில் பண்ணுமா? இல்ல, பாட்டு நீங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப அழகா தான் பாடுவீங்க, பரவாயில்ல. சரி, 4 லைன்ஸ். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கே இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில், நிலவுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, காற்றே. ரொம்ப நல்லா பாடுறாங்க ஜேம்ஸ். ஃபால்ஸ் மாடஸ்டி, அவை அடக்கம். ஓகே. இல்லை, எப்போவுமே நம்ம வந்து குறைவாக நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு அழகாக பண்ணாதான் பாராட்டும் அதிகமாக இருக்கும். பாட்டு தெரியும், கேரள மண்ணிலேயே நீங்கள் வளர்ந்துருக்கனால நிச்சயம் உங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க சின்னதுல. ஐயோ, இப்போ டான்ஸ் ஆடணும் வேண்டாமே. ஸ்டுடியோவில் பாவம் அது ஆட பண்ணல. சொல்லுங்க, டான்ஸ் படிச்சிங்களா? டான்ஸ் பரதநாட்டியம் 2 வருஷம் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 10th எக்ஸாம்ஸ்னால அது ஸ்டாப் பண்ண வேண்டி வந்தது. அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. 11th நான் சொன்னேனே
ஃபிலிமில் என்ட்ரி ஆனதுனால அதோட பட் அப்பப்போ ப்ராக்டிஸ் உண்டு வீட்டில். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு ஃபிலிம் ஷூட்டிங் இல்லை, மற்ற மாதிரி ஓய்வாக இருக்கிற டைம்னா வீட்டில் டெலிஃபோன்ஸை விட்ருங்க. அதை தவிர வேறு என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும்? வேறு என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது சண்டே இல்லை ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே ஏதாவது வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுற்ற போகிறது. அது ஐ மேக் இட் அ பாயிண்ட். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து. அப்போ ஏதாவது டிஸ்கைஸ் ஏதாவது போட்டு வெளில போவீங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, யூஸ்வலாக அப்படியே நான் என்னது ரொம்ப ஐயோ அப்படி சொல்லுவாங்களா இப்படி பண்ணுவாங்களா அப்படிலாம் நினச்சிட்டு போனா தான் மற்றவங்களும் அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. நானே இவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக வெளியில் வரேன்னா அவங்க என்னதோ ஓகே அவங்க வராங்க அவங்க போகிறாங்க அவங்க இட்ஸ் தேர் ப்ராப்ளம் அப்படி விட்டுருவாங்க. சரி. இல்லை இப்போ நீங்கள் வெளியில் அந்த மாதிரி போகிறப்ப மேக்கப் போட்டு போவீங்களா? இல்லை 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 இப்போ ரொம்ப பெரிய மாடல் இப்போ சிண்டி லாப்பர் ஒரு தடவை சொன்னாங்க, கண்ணாடியில் சில சமயம் மேக்கப் இல்லாமல் என்னை பார்க்குறப்ப யாரோ பொம்பளை ஏத்தாப்பில் நிற்கிறான்னு நினச்சிக்குவேன்னு. பெரிய மாடல் அல்ல அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வெளியே மேக்கப் இல்லாமல் போகிறப்ப இதே அழகு அப்பவும் இருக்குமா? ஜேம்ஸ் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் ரொம்ப தப்பு ஜேம்ஸ். ஒரு லேடி பார்த்து அப்படி கேட்கலாமா? ஆர்வம் இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ மேக்கப் போட்டு மேக்கப் எப்படா கட்டுறோன்னு இருக்கு. ஸோ வெளியே போகும்போது மேக்கப்பே போட மாட்டேன். இல்லை அதனால தான் ஒருவேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேணும். ஐம் சாரி, ஐம் நாட் ட்ரைங் டு பி இம்பலைட். நோ நோ இல்லை நிச்சயமாக உங்களை அந்த மாதிரி அடையாளம்லாம் கண்டுக்கிறாங்க. இல்லை ஏன்னா இதில் வந்து தவறு இல்லை. சில பேர் மேக்கப்பில் பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நிச்சயமாக முக சாயல் ரொம்பவே மாறி போயிடும். இப்போ பிரபலமாக இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதே பாண்டி பஜார் ஷாப்பிங் வந்தப்போ நிறைய பேர் நாங்களாம் பார்த்துருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல அவங்களால. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? இல்லை அபிராமி, இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால உங்களை ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம் பிடிக்குமா? வீட்டில் பெட் வச்சிருக்கீங்களா? இருக்கு, பெட் இருக்கு, ஒரு நாய் இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி நாய் ரொம்ப கிரேஸ். என்ன பிரீட் அது? It's a German Shepherd cross Golden Retriever. How beautiful. ரொம்ப அழகா இருக்கும். He must be big and ஆமா, pretty இல்லையா? ரொம்ப அழகா பேர் இருப்பா. என்ன? ஓஷின். ஓஷின், அந்த ஜாப்பனீஸ் சீரியல். ஆமா. ஓகே, உங்களுக்கு லாங்குவேஜஸ் ஏதாவது தெரியுமா? ஜாப்பனீஸ்லாம் டாக்கு பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ இல்ல டாக் நான் பேசுறதே புரிஞ்சுப்பா. So it's okay. In fact, I was so particular that I should get her. She was my 11th birthday gift. Oh. So and ஒரு பீரியட் வரைக்கும். So how old is your pet now? ஜேம்ஸ் இந்த மாதிரி தான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்பாரு. She's 7. Okay. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. In fact, for a period of time, I wouldn't let anybody call her நாய். நாயினே கூட விட பேரு அவ பேரு தான் சொல்லணும், அது நாய்க்கு நல்லா சொல்ல முடியாது. எங்க ஸ்கூல்ல ஒரு சேரிட்டி ஃபண்ட் இது இருந்தது, எல்லார்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். அப்போ எனக்கு 5 ரூபா கம்மியாச்சு. இஃப் ஒரு ஃபர்ஸ்ட் இது ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு 5 ரூபா கம்மி. ஸோ ஐ புட் ஓஷின் கோபிகுமார். தட் இஸ் மை ஃபாதர் நேம் இஸ் கோபிகுமார். ஐ புட் ஓஷின் கோபிகுமார் 5 rupees. சரி, உங்க அப்பாக்கு எப்படி இருந்துச்சு அதை கேட்டா? இல்ல he's used to it now. So that shows how crazy about dogs. இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ 2001 அக்டோபர்ல இருக்கிறீங்க. another 5 years உங்களுடைய ட்ரீம் ஆர் பிளான் ஆர் ஆஸ்பிரேஷன், திட்டம், கனவு, லட்சியம்? I don't plan my life. One thing is there. I take it as it comes. Okay. ஆனா என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் அப்படிதான் பண்ணுவேன் இல்லை. என்னெல்லாம் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் நடந்திருக்கும். That I believe strongly in that. Okay. In destiny, yes. எனக்கு நான் வந்து அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசை இருந்தது. எனக்கு 12th முடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். என்ன கோர்ஸ்? either மியூசிக் இல்லை தியேட்டர். Lovely. இது ஏதாவது படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது இப்போதைக்கு எப்போ பண்ண போறேன்னு தெரியல, பட் ஐ ரியலி டூ. ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடிங் தியேட்டர். இன்ஃபேக்ட் இப்போ ஃபிலிம் லைன்ல வந்ததுனால ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஹவு இட் ஹேப்பன்ஸ், இட் ரியலி ஹேப்பன்ஸ் அட் அ பிளேஸ் வேர் இட் ரியலி ஹேப்பன்ஸ். ஓகே, இல்லையா? ஸோ அது கற்றுட்டு திருப்பி வந்து ஐட் லைக் டு டூ மச் மோர் சீரியஸ் ஸ்டஃப் இன் மூவிஸ். வெல் டன். இப்போ உங்களுக்கு இருக்கிற எதிர்கால திட்டம் வந்து சின்னதில் இருந்தது போய் தியேட்டர் நடிப்பு படிக்கணும்னு, அதுவும் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் கிடச்சிருச்சு. அழகாக பாடுறீங்க, மியூசிக்கில் டிகிரி பண்ணணும்னு நினச்சேன்றீங்க. பட் இந்த உங்களுக்கு இருக்கிற இந்த டேலண்ட்டை அழகாக யூஸ் பண்ணிக்காங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நம்மளுடைய முதல் வணக்க நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை பேர் உங்களுடைய படங்களில் நடிக்கவும் வச்சு உங்களை பாடம் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த வாய்ப்பு என்னைக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். நீங்கள் நினச்ச மாதிரியே நடிகை ஆகிட்டீங்க, ஆசைப்பட்ட மாதிரி. நிச்சயமாக ஒரு பெரிய பாடகியாகவும் வரணும்னு இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சி சார்பாக, மம்தி சார்பாக, எல்லா நேயர்கள் சார்பிலையும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் அபிராமி. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போறோம். ஜேம்ஸ், நீங்க ஒன்று கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? முந்தையெல்லாம் சினிமா போயிட்டு வரவங்களுக்கு 2 கருத்து தான் இருக்கும். படம் நல்லா இருந்தது இல்லை படம் நல்லா இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ யாராவது சினிமா போயிட்டு வந்தாங்கன்னா சினிமா எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்க? ஹீரோ ஆக்ஷன் சூப்பராக இருந்தது, ஹீரோயின் பரவாயில்ல, காமெடி ஏதோ சிரிக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் ஃபைட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்கப்பா, எடிட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அடிக்கிட்டே போவாங்க. இப்போ கவனித்து பார்த்தோன்னா ரசிகர்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கூட நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப கவனித்து பார்க்குறாங்க ஒரு படத்தை கூட. இது ரொம்ப உண்மைதான். ஏன்னா இப்போ ரசிகர்களுடைய அறிவு இவ்வளோ வளர்ந்து போயிட்டதை கண்டு திரைப்பட உலகமே கொஞ்சம் பயந்து தான் போயிருக்குது. இப்போது ரசிகர்களுடைய பெரும்பாலான கருத்துக்களின் அடிப்படையில் திரைப்பட கலைஞர்களில் 5 சிறந்த திரைப்பட கலைஞர்களை இந்த வாரம் டாப் 5 பகுதியில் இப்போ நாங்கள் தொகுத்து வழங்க போகிறோம். ஷமிதா ஒரு அறிமுக நாயகி இந்த அளவு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். பாண்டவர் பூமி மூலமாக அறிமுகமாயிருக்கும் ஷமிதா தன்னோட கதாபாத்திரத்தை நிறைவாக செய்திருக்கிறார். இவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஷமிதா இந்த வாரம் 5வது இடத்தில். ஷாம் இன்னொரு இளம் கதாநாயகன் தமிழ் திரைப்பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார். படம் வருவதற்கு முன்பே தன்னை பற்றி ஏற்படுத்திய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் படத்தில் தன் நடிப்பின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். முதல் படத்திலேயே இப்படி ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைத்திருப்பது அபூர்வம். அதை தக்க வைத்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஷாம் இந்த வாரம் 4வது இடத்தில். சிறு காதல் பிச்சை போடு கண்ணு, நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோட மீறம், ஆச்சோ அச்சோ காதல் வாராகோ. இந்த காலத்து இளவட்டங்களுக்கு விவசாயத்தை பத்தி எங்க தெரியுது? நம்ம ஒரே எடுத்துக்க, இளவட்டம்னு யாரும் இல்ல, நாமெல்லாம் இருக்கிறவன் தான் விவசாயம். சேரன் தன்னுடைய எல்லா படத்திலேயும் மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறவர் மீண்டும் ஒரு அழகான படத்தை ஆழமான கருத்தோடு கொடுத்திருக்கிறார். பாண்டவர் பூமி படத்தை பார்க்கும் பொழுது சேரன் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி இந்த படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. இந்த வாரம் சேரன் 3வது இடத்தில். நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறவங்களும் வசதியா வாழணுங்கிறதுக்கா பட்டணத்துக்கு குடிபெயர்ந்துட்டா கிராமங்கள்லாம் காலி ஆயிடாது, கிராமத்து கலாச்சாரம் அழிஞ்சு போயிடாது. அப்ப கிராமத்தானவே இருக்கணுமான? அவனும் பட்டணத்துக்கு போய் சம்பாரிச்சு காரு பங்களான்னு வாங்கி நாலு நல்லது அனுபவிக்க ஆசைப்படுவான்ல. நான் அப்படி சொல்லல தம்பி. பட்டணத்துக்கு போவோம், நிறைய சம்பாதிப்போம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்குவோம், புள்ளோட்டியெல்லாம் நல்லா படிக்க வைப்போம், நம்ம சுயதேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி புள்ளோட்டியெல்லாம் தன்னால புழைச்சிக்கும் நிலைமை வரும்பாரு, அப்ப கிராமத்துக்கு செட்டில் ஆயிடுவோம். இல்லாட்டி என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஓம் புள்ளையும் ஏன் புள்ளையும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வெளிநாட்டுக்காரன் கையை நிற்க வேண்டியிருக்கும். அதனால நான் இங்கே இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அண்ணா அது நீ என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கு புரியுது. பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் டவுன் வாழ்க்கைக்கு பழகி போச்சுன்னா அது அங்கேயே இருந்து கட்டுறேன். நீ ஏன் பாத்துக்க, பிள்ளையெல்லாம் தலையெடுத்து உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீங்க கூட வந்து உட்காந்துரு. அப்ப விவசாயம் அழியாது, வசதி வாய்ப்பும் குறையாதுல்ல. தம்பி, பாண்டவர்களுடைய கௌரவம் அவங்க காட்டுல தெரிஞ்சப்ப இல்லை, சொந்த ஊர்ல சொந்த மக்களோட இருந்தப்பதான். என்னை பொறுத்த வரைக்கும் பட்டணத்து வாழ்க்கைங்கிறது பாண்டவர்களுடைய காட்டு வாழ்க்கை மாதிரிதான். உழைக்கிற வரைக்கும் உழைச்சுட்டு கடைசி காலத்துல சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுறதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கௌரவம். வித்யாசாகர் இப்பொழுது எந்த பக்கம் திரும்பினாலும் இவருடைய பாட்டுத்தான். தொடர்ந்து தில், பூவெல்லாம் உன்வாசம், வேதம் என்று தொடர்ந்து நல்ல மியூசிக் கொடுத்து கொண்டு வருகிறார். இவருக்கென்று ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது. அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பரபரப்பான இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். இந்த வாரம் வித்யாசாகர் 2வது இடத்தில்.
கிள்ளாதே கீயா கேயா உள்ளே ஓர் உய்யா உய்யா மீலையா மயா கண்ணாலே மீயா மீயா கிள்ளாதே கேயா கேயா உள்ளே ஓர் உய்யா உய்யா மீலையா மயா ராஜ்கிரண் என் ராசாவின் மனசுல மூலம் ரசிகர்களின் நெஞ்சங்களில் முத்திரை பதித்தவர். இவருக்கு பாண்டவர் பூமி ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்திருக்கிறது. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலம் அந்த கேரக்டராகவே மாறியிருக்கிறார். நடிகர்களுக்காக உருவாக்கப்படுகிற கேரக்டரை விட இந்த மாதிரி ஒரு நிழல் கதாபாத்திரத்தை உயிரூட்டி காட்டியிருப்பது இவருடைய சிறப்பு. ராஜ்கிரண் இந்த வாரம் முதலாவது இடத்தில். கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். இந்த முதல் வணக்க நிகழ்ச்சியை பார்க்கறதையும் உங்களுடைய காலை நேர பணிகளுக்கு இடையில ஒன்னாக்கி இருக்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த துவங்கிறதுக்காகவும் எங்களுடைய நன்றி. மீண்டும் நாளை காலை உங்க எல்லாரையும் இதே முதல் வணக்கம் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அதுவரை விடை பெறுவது மமதி, ஜேம்ஸ் வாசந்தன். வணக்கம். வணக்கம்.